தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மார்ச் 21 சனிக்கிழமை சரியாக மதியம் 2 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டின் தென் தமிழகத்தின் சில பகுதிகளில் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக தென் உள் மாவட்டங்கள், மேற்கு சரிவுகள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மழை பொழிவு கொடுத்திருக்கிறது. அதிகபட்ச மழைப்பொழிவாக கன்னியாகுமரியின் மாவட்டத்தின் பகுதிகளிலையும், அடுத்தபடியாக அடுத்த மாவட்டம் பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஒரு மழைப்பொழிவு, ஒரு மிதமான மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறதுன்னு சொல்லலாம். கன்னியாகுமரியின் சுரலக்கோடு பகுதிகள் அதிகபட்சமாக 29.2 மில்லிமீட்டர் அளவிற்கும் மழைப்பொழிவும், மாம்பழத்துறை ஆறு 27.8 மில்லிமீட்டர் அளவிற்கும், அணைக்கிடங்கு 25.4 மில்லிமீட்டர் அளவிற்கும், பெருஞ்சாணி 16.6, புத்தன் அணை 14.8, பாலமூர் 12.4, முக்கடல் அணை 12 மில்லிமீட்டர் அளவிற்கும், பேச்சுப்பாறை, கன்னிமார், குருந்தக்கோடு, பூபதிப்பாண்டி இப்படி லேசானது முதல் மிதமான மழையாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் பகுதிகளில் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், திருநெல்வேலி மாவட்டத்தின் நாலுமுக்கு, ஊத்து, நம்பியாறு, காக்காட்சி, கொடுமாடியாறு, மாஞ்சோலை, களக்காடு போன்ற பகுதிகளிலையும் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. அதிகபட்சமாக ஊத்து பகுதிகள் 20 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தின் சிவகாசி பகுதிகளில் 19.2, விருதுநகர் மாவட்டத்தின் பகுதிகள் 1.2, தூத்துக்குடி மாவட்டத்தின் கழுகுமலை 6 மில்லிமீட்டர் அளவிற்கும், தென்காசி, சிவகிரி மழை ஒரு தூறல் துளியாக அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை மதுரை மாவட்டத்தின் சாத்தியாறு 20 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு. பிற பகுதிகளில், மதுரையின் பகுதிகளில் மழைப்பொழிவு பெரிதாக ஏற்பட வாய்ப்பில்லை. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் பெரும்பான்மையான இடங்கள்லையும் வறண்ட வானிலை நிலவக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இது நம்ம ஏற்கனவே அறிவித்தது தான். 18-19 மையமாக வைத்த மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிலையில் 20-21 தேதிகள் வரைக்கும் ஒரு சில இடங்களில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு தேதி 21. தற்பொழுது வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் கர்நாடக பகுதியின் மீது வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்பொழுது நம்ம தமிழகத்திற்கு இப்போ என்ன நிலவரத்தில் ஒரு வானிலை அமைப்பு கொடுக்கிற சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைக்கும் இந்த காலை வேளையில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் ஒரு மேகமூட்டம் கலந்த ஒரு வானிலை அமைப்பாக, சில இடங்களில் தூறல் இருந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு மழை பொழிவு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு வடகடலோர பகுதிகளுக்கு சில இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவிற்கான வாய்ப்பு இருக்கிறது. வடகடலோர பகுதிகளாக இருந்தாலும் சரி, அதனைத் தொடர்ந்து ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் பகுதிகளிலையும் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்பு. திருவள்ளூர் அதாவது திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளில் ஓரிரு இடங்களில், காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்லையும், அடுத்தபடியாக செங்கல்பட்டு அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேகமூட்டம் கலந்த ஒரு வானிலை அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஓரிரு இடங்களில் லேசான ஒரு மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய அதே வேளையில் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள்லையும் ஓரிரு இடங்களில் லேசான ஒரு மழைப்பொழிவு வாய்ப்பாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. பெரிதளவிற்கு பாதிக்கும் மழையாக இல்லை, கனமழையாகவும் தெரியவில்லை. தென் மாவட்டத்தின் தென் பகுதியின் உள்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு இன்றைக்கு இப்படி ஒரு வானிலை அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. பெரிதளவிற்கு மழைப்பொழிவு என்பது அடுத்தடுத்த நாட்களில் குறைந்து காணப்படும் அப்படின்னு சொன்ன அடிப்படையில் மழைப்பொழிவின் தீவிரம் என்பது நேற்றைக்கே குறைந்துருச்சு, இன்றைக்கும் குறைந்து அதை விட பரப்பல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு வானிலை அமைப்பு. அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு எப்படிப்பட்ட வானிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது, தற்பொழுது வங்கக்கடலின் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வலுவான உயரழுத்த பகுதிகள் என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலையால் வறண்ட காற்றின் ஊடுருவலை தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனை தொடர்ந்து நிலநடுக்கோட்டு ஒட்டிய பகுதிகளில் சுமத்ரா தீவு அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி, காற்று சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு அமைப்பு. கிழக்கு காற்றாலைவுகள் தன் பக்கம் இழுக்கப்பெற்ற ஒரு அமைப்பாக இருக்கும் சூழ்நிலையில் ஒட்டுமொத்த உயரழுத்தத்தின் காற்றில் இருந்து வரக்கூடிய அமைப்பே தமிழகத்தின் பகுதிகளிலும் சரி, இலங்கையின் மீதும் அமையப்பெறுகின்ற ஒரு அமைப்பாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலை என்பது அடுத்து வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 25, 26, 27 காலகட்டங்கள் வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த 27 காலகட்டங்களுக்கு பிறகு கேரள பகுதிகளில் மீண்டும் வெப்பச்சலன இடிமழை என்பது உள் கேரள பகுதிகள் வரைக்குமே ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையப்பெறுகின்ற ஒரு சூழ்நிலை என்பது 28 காலகட்டங்களில் இருக்கும். அப்போ அதனுடைய தாக்கம் என்பது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளான மாவட்டங்களின் சில பகுதிகளில், கோவை மாவட்டமாக இருந்தாலும் சரி, இன்னும் இப்படி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் ஒட்டிய பகுதியில், மேற்கு சரிவு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் ஒரு மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையப்பெறுகின்ற வாய்ப்பு. இந்த வால்பாறை போன்ற சுற்று வட்டார பகுதிகளாக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய அதே வேளையில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் பகுதிகளில் சில இடங்களில் மழைப்பொழிவு என்பது 29ஆம் தேதி வாக்கில் 29, 30 இந்த காலகட்டங்கள் ஏதானும் ஒரு நாட்கள் சில பகுதிகளில் ஒரு லேசான மழைப்பொழிவிற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பெரிதளவிற்கு வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் வெப்பம் என்பது அடுத்தடுத்த நாட்களிலும் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு நிலை என்பது இருக்கும். இயல்பை ஒட்டிய நிலையிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படுகின்ற நிலையாக இருக்கும்.
எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலையில் மழைப்பொழிவு என்பது நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்து நிலத்தடி நீர் மட்டத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு நனைக்கும் அளவிற்கு தரையை குளிர்மைப்படுத்தி மழைப்பொழிவு இன்னும் சில இடங்களில் இந்த அத்திக்கட்டி ஆலங்கட்டி மழைன்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவெல்லாம் கொடுத்து இன்னும் அந்த அத்திக்கட்டி ஆலங்கட்டி மழையெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கரையாமல் சில இடங்களில் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்து ஒரு வயல்வெளியில் படிஞ்சு இருக்குது அப்படின்றது காமிச்சாங்க. சில அதெல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது. இப்படி ஒரு வானிலை அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அடுத்தடுத்த நாட்களிலும் வெப்பம் உயர்ந்தாலும் மீண்டும் வெப்பச்சலன மாலை இடிமழையாக பொழிகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுது வானிலையில் ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம சேனலில் கண்டிப்பாக அறிவிப்போம். வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் நம்ம அறிவிக்கலாம். இன்றைக்கு வட மாவட்டத்தின் கடலோர பகுதியிலும் சரி, வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய அதே வேளையில் தென் உள் மாவட்டங்களில் இரு இடங்களில் மட்டுமே, குறிப்பாக இந்த மதுரை, விருதுநகர் போன்ற மாவட்டங்களின் உள்பகுதிகளில் எங்கேயாவது ஒரு சில இடங்களில் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையப்படுகின்ற நிலை தான். பெரிதளவிற்கு பாதிக்கும் மழையாக இன்றைக்கு வாய்ப்பாக தெரியவில்லை. வானிலையில் ஏதாவது சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.